அன்பு மாணவ செல்வங்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, வணக்கம். ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் கணிதத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக 60 மதிப்பெண்கள் பெற பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய பகுதிகள் என்னென்னு பார்ப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா 2 நாட்கள் மட்டுமே தேர்வுக்கு இருக்கிற இந்த நேரத்தில் குறிப்பிட்ட பகுதிகளை நன்கு பயிற்சி செய்தால் குறைந்தபட்சமாக 60 மதிப்பெண்கள் மிக எளிதாக பெற முடியும். அதற்கு முதல் தலைப்பு பார்த்திங்கன்னா, நமக்கு செய்முறை வடிவியல் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் எது நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, வடிவத்த முக்கோணம் வரைதல் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை ட்ரா பண்ணுறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தொடுகோடு வரைதல் டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறது. வடிவத்த முக்கோணம் வரைதலில் எடுத்துக்காட்டு 4.10 4.11, அதுபோல் பயிற்சி 4.1ல் 10 11 12 13 மொத்தம் இந்த 6 கணக்குகளை நன்கு வீட்டில் பயிற்சி எடுக்கணும். அதுக்கடுத்தது தொடுகோடு வரைதலில் எடுத்துக்காட்டு 4.29 4.30 4.31, அதுபோல் பயிற்சி 4.4ல் 11 12 13 14 15 16 மொத்தம் 9 கணக்குகள். அப்போ மொத்தம் 15 கணக்குகளை நன்கு வீட்டில் பயிற்சி எடுத்தால் மிக எளிமையாக 8 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிராஃப் வரைபடங்களில் 2 டாபிக், ஒன்று நேர்மாறுபாடு டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்று எதிர் மாறுபாடு இன்டைரக்ட் வேரியேஷன். அதெல்லாம் மிக எளிமையாக 8 மதிப்பெண் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தோன்னா, மொத்தம் 10 கணக்குகள் தான் இருக்குது. அதில் எடுத்துக்காட்டு 3.47 3.48 3.49 3.50, பயிற்சி 3.15ல் ஒரு 6 கணக்கு. மொத்தம் இந்த 10 கணக்குகளை இந்த 2 நாட்களில் நன்கு பயிற்சி மேற்கொண்டால் மிக எளிமையாக 8 மதிப்பெண் பெறலாம். அப்போ 16 மார்க் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் 5 மார்க் கொஷினில் பார்த்திங்கன்னா, நமக்கு 5 டாப்பிக்காக நம்ம பிரித்து வச்சுக்கணும். ஒன்று கார்ட்டீசியன் பெருக்கல் சம்மந்தப்பட்டது. அதில் பார்த்தா கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எடுத்துக்காட்டு 1.3 பயிற்சி 1.1ல் 5வது கணக்கு, 6ல் 3 கணக்கு, 7ல் 2 கணக்கு. அப்போ மொத்தம் 8 கணக்குகள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது. அடுத்தது உறவா உறவில்லையா, ரிலேஷனா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு 1.4 பயிற்சி 1.2ல் 1வது கணக்கு. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா, சார்புகளை குறிக்கும் முறைகள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் எடுத்துக்காட்டு 1.11 பயிற்சி 1.4ல் 2வது கணக்கு 3வது கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சார்புகளினுடைய சேர்ப்பு, அதில் எடுத்துக்காட்டு 1.23 1.24 பயிற்சி 1.5ல் 8ல் 3 கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சார்புகளினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்னா வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதில் எடுத்துக்காட்டு 1.18 பயிற்சி 1.4ல் 9 10 இதில் 3 கணக்கு. இது கூட லாஸ்ட்டாக செல்சியஸ் ஃபாரன்ஹீட் கணக்கும் கொஞ்சம் பார்த்துக்க நல்லது. ஆக மொத்தம் இதில் மொத்தம் 22 கணக்குகள் இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தா 2 5 மதிப்பெண் கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது நம்ம செகண்ட் சாப்டரில் எண்களும் தொடர் வரிசைகளில் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு நிறைய கணக்குகள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட கணக்குகள் மட்டுமே எல்லா ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய கணக்குகள் தான். 5 + 55 + 555, 3 + 33 + 333, 7 + 77 + 777, இந்த 3 கணக்குகளையும் நல்லா பயிற்சி எடுக்கணும். அதே போல் ரேகா கணக்கு, அதுக்கப்புறம் 300க்கும் 600க்கும் கணக்கு எடுத்துக்காட்டு 2.36. அப்போ இந்த கணக்குகளை நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது ஒருவேளை வந்துச்சுன்னா நமக்கு மிக எளிமையாக 5 மதிப்பெண் எடுத்துட முடியும். அதால் குறைந்தபட்சமாக இந்த கணக்குகளாவது நம்ம பயிற்சி எடுக்கணும். அதை தொடர்ந்து இயற்கணிதத்தில் வர்க்கமூலம் காணுதலில் எடுத்துக்காட்டி 3.21 3.22, அதுபோல் பயிற்சியில் 3.8ல் 8 கணக்குகள் இருக்குது. இப்போ இதில் மொத்தம் 10 கணக்குகள், எடுத்துக்காட்டு 2 பயிற்சியில் 8, அதில் பார்த்திங்கன்னா 5 கணக்குகள் பார்த்திங்கன்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிற கணக்கு. மீதி 5 கணக்குகள் மதிப்பு கண்டுபிடிக்கிறது. என்ன சார்னா ஏபி மதிப்பு கண்டுபிடிக்கிறது, எம்என் மதிப்பு கண்டுபிடிக்கிறது. அது இல்லாமல் கூட அடிஷனாக அலகு பயிற்சியில் 9வது கணக்கு அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ மொத்தம் 11 கணக்கு வர்க்கமூலம் கணக்கு. அந்த கணக்குகளை நல்லா பயிற்சி எடுத்தால்
ஒரு 5 மதிப்பெண் கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சரி, அதிலே என்ன சார், அணிகளில் முக்கியமாக நமக்கு வந்து மிக எளிமையாக மாணவர்கள் போடக்கூடிய பகுதிகள் அணிகள். அந்த அணிகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 3.71, 3.72, 3.73, அதே போல் பயிற்சி 3.19, 5, 7, 11, 12, 13, அதுக்கப்புறம் 3.18 பயிற்சியில் 2, 6, 8. அப்போ நம்ம மொத்தம் 11 கணக்கு சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய கணக்குகள், ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கணக்குகள் ஏபி ஓல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கணக்கில் 2 கணக்கு. அதுக்கப்புறம் a² - 5a + 7i2 ஈக்குவல் டு ஓ அந்த கணக்கு. a × b + c இஸ் ஈக்குவல் டு ab + ac கணக்கு. அதில் 2 கணக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு a² - a + d × a இஸ் ஈக்குவல் டு bc - ad × i2ன்னு ஒரு கணக்கு இருக்கும் பாருங்கள், அந்த கணக்கு. இதெல்லாம் மிக மிக முக்கியமான கணக்கு. மற்ற கணக்குகளை நம்ம பார்த்துக்கணும். 11 கணக்குகளை பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு கணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சரி சார், அடுத்தது ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 2 டாபிக் மட்டும். நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். முதல் பயிற்சி மட்டும் நாற்கரத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. எடுத்துக்காட்டு 5.6, 5.7. அதுக்கப்புறம் பயிற்சி 5.1ல் 5ல் 2 கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 6வது கணக்கு கேயினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிற கணக்கு. அப்போ நாற்கரத்தின் பரப்புக்கு 5 கணக்குகள். அதுக்கப்புறம் முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிற அந்த கணக்கு மாடலில் எடுத்துக்காட்டு 5.3, 5.4, பயிற்சி 5.1ல் 7. இந்த கணக்குகள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். அதேமாதிரி பரப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஏயினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது அந்த கணக்குகள். அப்போ இதிலிருந்து ஒரு 5 மதிப்பெண் கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது அனைத்துமே மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான பகுதிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா புள்ளியியலும் நிகழ்த்தகவும். புள்ளியியலில் பார்த்தீங்கன்னா நம்ம மாறுபாட்டு கேள்வி கண்டுபிடிக்கிற 2 கணக்கு இருக்குது ராஜா. எப்படின்னா பார்த்தீங்கன்னா பயிற்சி 8.2ல் 5வது கணக்கு, 6வது கணக்கு. அதுக்கப்புறமேட்டா எடுத்துக்காட்டு 8.10ல் ஒரு கணக்கு. இந்த 3 கணக்குகள் அடிக்கடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் கேட்டுக்கினே இருக்கிறாங்க, இந்த 3 கேள்விகளை மாற்றி மாற்றி. அப்போ இந்த 3 கேள்விகள் நம்ம பயிற்சி எடுத்தோன்னா அதிலேருந்து ஒரு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கப்புறம் நிகழ்த்தகவலை பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துக்காட்டு 8.19 பார்த்தோன்னா அந்த 2 பகடைகள் கணக்கும் 3 நாணயங்கள் கணக்கும் மிக மிக முக்கியமானது. அதில் நம்ம எடுத்துக்காட்டு 8.19, பயிற்சி 8.3ல் வந்து 7, 8, 9, 12. அப்புறம் எடுத்துக்காட்டு 8.30, பயிற்சி 8.4ல் 6, 8, 11. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கணக்குகள் புள்ளியியலும் நிகழ்த்தகவல் இருக்குது. சார், இந்த கணக்கு மட்டும் போதுமா கேட்டால் இல்லை, போதாது. இது வந்து குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுப்பதற்கான ஒரு பகுதி தான். ஏன்னா கடைசி நேரத்தில் இந்த கொஷினாவது நம்ம நல்லா பயிற்சி எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த கேள்விகளை சொல்கிறோம். இதை முதல்ல நல்லா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. 12 கணக்குகள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேற்றங்களில் 3 தேற்றங்களில் தேல்ஸ் தேற்றம், கோண இருசம வெட்டி தேற்றம், பித்தாகரசு தேற்றம். இந்த 3 தேற்றம் தான் நம்ம நல்லா தேற்றத்தினுடைய வரையறை நிரூபிக்க இதை பார்த்தால் படம் போட்டாலே ஒரு 3 மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஃபுல்லாக நம்ம எழுதுனா ப்ராக்டிஸ் பண்ணால் 5 மார்க் வாங்கலாம். அதிலே வந்து ஒரு முக்கோணத்தினுடைய நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்கின்றன, அதை நம்ம பார்க்கணும் கூட அழிச்சுனா. இதை பார்த்துட்டாலே நமக்கு ஒரு 5 மதிப்பெண், அதில் ஒரு 3 மதிப்பெண் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக மிக முக்கியமானது 1 மதிப்பெண் வினாக்கள். மொத்தம் புத்தகத்தில் 125 கொஷின் இருக்குது. சார், என்ன சார் இந்த 125 கொஷினும் புக் பேக் கொஷினை எல்லாமே கேள்விகளுக்கான விடைகளை நினைவுபடுத்தி ப்ராக்டிஸ் பண்ணால் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு 10 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் ஒரு 8லேருந்து ஒரு 10 நமக்கு கிடைக்கும். அப்போ 125 கொஷினும் ஆப்ஷன் மாற்றி இருந்தால் கூட நமக்கு அதுக்கு ஆன்சரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி சார் வரும்? பை ப்ராக்டிஸ். அப்போ நல்லா இந்த 2 நாட்களும் 1 மதிப்பெண் கேள்வி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 10 மார்க் அதில் எடுத்துடலாம். நம்ம ஒரு 4 கொஷின் க்ரியேட்டிவ் கொஷின் இருக்கலாம், 5 கொஷின் கேட்கலாம். நம்ம எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம அதிலேருந்து ஒரு 10 மார்க் நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்போ 2 மதிப்பெண் கேள்விகள் வினாக்களில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் நமக்கு தெரியும் முக்கியமான கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஷின் ஒரு 50 கொஷினை பார்த்தா அதில் ஒரு 5 கொஷின் வந்திருக்கும். இதில் 20ன்னு தவறாக போட்டிருக்கோம். ஒரு 5 கேள்வி அப்போ ஒரு 10 மார்க் வந்துடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 76 மார்க் இதில் சொல்லியிருக்குது. அப்போ நம்ம 76 மார்க்கு கூட தேவையில்லை. அதுலேருந்து ஒரு 16 மார்க் கழிச்சிட்டா கூட நமக்கு மிக எளிமையாக 60 மதிப்பெண்கள் மிக எளிமையாக நம்ம வாங்கிட முடியும். அப்போ மாணவ செல்வங்களே 2 நாட்கள் தான் இருக்குது நமக்கு. வீட்டில் நல்லா பயிற்சி எடுங்க. மிக எளிமையாக 60 மதிப்பெண்கள் எடுத்து கணிதத்தில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களுடன் ஆ. முருகன், கணித ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, அனந்தபுரம், விழுப்புரம் மாவட்டம்.